பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பொன்னி வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. இவங்க உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து கோயில் பூசாரி வந்து ஒரு கச்சேரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் கச்சேரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் தான் எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதை கேட்டவொன்னே தான் பொன்னிக்கு அப்பாடா நம்ம விஷயம் தெரியலை அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மாடியில் குடிசை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்முகம் சொல்கிறாங்க, ஸ்டோர் ரூமில் வந்து பொருள் வைக்க பத்தலை, அதனால தான் வேஸ்ட் பொருளை வைக்கிறதுக்காக அங்கே குடிசை மாதிரி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகரும் சுந்தரமும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சீட்டு பின்னாடி தான் இருக்குது. சந்திரசேகர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக சிவானி வந்து காரில் உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. என்னோட புக்கை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவானியை வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாரு. உடனே அவங்க பவானி கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா அப்பா என்ன திட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு மாதிரி கேட்டதும் ஷூ காலோட வந்து உட்காந்துட்டா அதுக்கு சீட்டெல்லாம் அழுக்காயிட்டல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. அப்போ பவானியை வந்து புக்கை தேடுறாங்க. அப்போ பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லை. சுந்தரம் வந்து ஷாக் ஆகிருக்கிறாங்க, இவ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க வந்து டிக்கியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேடிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக சண்முகமும் வராங்க. அந்த புக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் பொன்னி வந்து மேலே மாடியில் நிற்கிறாங்க. அப்போ இவர் வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணை வெளியே அமுச்சு விட்றத பார்த்துடுறாங்க. பொண்ணி வந்து சத்தம் போட்டு நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடுது. சுந்தரம் வந்து ஓடிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பொன்னி வந்து கீழே சத்தம் போட்டு வந்து, மாமா கார்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே பிரீத்தி சொல்கிறாங்க, அவருக்கு தெரியாமல் அவர் காரில் எப்படி ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து கத்துறாங்க. உடனே ஜெயா சொல்கிறாங்க, உனக்கு இது தேவையில்லாத வேலை, காரில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பொன்னி வந்து டென்ஷனாக சொல்கிறாங்க, இல்லை ஒரு 25 வயசுல உள்ள ஒரு பொண்ணு அந்த கார்லேருந்து வெளியே போச்சு, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க. இதோட எனக்கான எபிசோடு முடியுது.